Hello students, this is 12th standard chemistry, solid state. So from the solid state we are discussing one by one. In this video we are going to discuss about the classification of crystalline solid. So in the crystalline solid, the first one, ionic solid. In ionic solid, the crystals are made up of cations and anions. They are bounded strongly to the strong electrostatic force of attraction. So the maximize the attractive forces. The cations are surrounded by many anions as possible, or vice versa. The ionic crystals are possess a different crystal structure, and many solids are cubic closed pack. Cubic closed pack is very important. For example, sodium chloride crystal. Next one, characteristics of ionic solid. ஸோ அதில் முன்னாடி பார்த்தது கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சாலிட். இப்போ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ionic solids have high melting and boiling point. They do not conduct electricity because ions are in the fixed position in the lattice point. அதாவது இந்த லைன் இம்பார்ட்டன்ட். சாலிடாக இருக்கும்போது சோடியம் குளோரைடு அப்படின்றது அயான்ஸை கண்டக்ட் பண்ணாது, பட் do conduct electricity in molten state or when dissolves in water because ions are free to move in the molten state. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. செகண்ட் பாயிண்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு, சோடியம் குளோரைட் சாலிடாக இருக்கும் போது ஸ்ட்ராங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷனால் கிறிஸ்டல் லாக்டிஸில் அப்படியே இருக்கும். அப்போ சோடியமுடைய மூமெண்ட்டும் குளோரைடுடைய மூமெண்ட்டும் இருக்காது. பட் ஆனால் தே டூ கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இந்த மோல்டன் ஸ்டேட். மோல்டன் ஸ்டேஜ்னால் ஒரு டிசால்வ்ஸ் இன் வாட்டரில் கரைஞ்சதுக்கப்புறமா, பிகாஸ் அயான்ஸ் தனியாக வந்துடும். அப்போ எலக்ட்ரிசிட்டி நம்மளுக்கு கண்டக்ட் ஆகும். தே ஆர் ஹார்ட். ஒன்லி இந்த ஸ்ட்ராங் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கேன் சேஞ்ச் த ரிலேட்டிவ் பொசிஷன் ஆஃப் த அயான். சோடியம் குளோரைடு அயான்ஸோட பொசிஷனை மாற்றணுன்னா ரொம்ப ஹார்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கோவலன்ட் கிறிஸ்டல், எக்ஸாம்பிள் டைமண்ட். ஸோ டைமண்ட் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இது ஒரு கார்பன் இருக்கும், இந்த கார்பன் 4 கார்பனோட பாண்டிங் வச்சுருக்கும், இந்த கார்பன் இன்னொரு 4 கார்பனோட பாண்டிங் வச்சுருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூவஸ் பாண்டிங் போயிட்டுருக்கும் டைமண்டில். ஸோ that we called as a covalent bond. So the covalent bond, the constitute atoms are bonded together in 3-dimensional network entirely by the covalent bond. ஸோ 3-dimensional ஆக்டிவில் மொத்தமாகவே கோவலண்ட் பாண்டாக இருக்கும். அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் டைமண்ட். இன்னொன்று சிலிக்கான் கார்பைட். Such covalent networks are very hard and very high melting point and usually poor thermal and electrical conductivity. கண்டக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வீக்காக. நெக்ஸ்ட்டு மாலிகுலர் சாலிட்ஸ். In molecular solid, the constitutes are neutral molecule. அது என்ன நியூட்ரல் மாலிகுல்? அது H2O-வாக இருக்கலாம், அயான்ஸாக இருக்காது, எந்த சார்ஜும் இருக்காது. They are held together by the weak van der Waals force. Generally, molecular solids are soft. They do not conduct electricity. Molecular solids are further classified into 3 types. ஒன்று நான் போலார் மாலிகுலர் சாலிட்ஸ். நான் போலார் அப்படின்னா, முதல்ல போலார்னா என்ன? வாட்டர் இப்படி இருக்குது. ஸோ ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். இங்கே பாதி பாசிட்டிவ், இங்கே பாதி நெகட்டிவ். இங்கே நெகட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ்னு போடுவாங்க. இந்த பாண்டுக்கு பேர் தான் போலார் அப்படின்னு பேர். அப்படி அந்த மாதிரி பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை அப்படின்னா அதை நான் போலார்னு சொல்லுவாங்க. ஸோ மாலிகுலர் சாலிடோட ஃபஸ்ட்டு டைப் நான் போலார் மாலிகுலர் சாலிட். இன் நான் போலார் மாலிகுலர் சாலிட், கான்ஸ்டிடியூட் மாலிகுல்ஸ் ஆர் ஹெல்டு டுகெதர் பை த வீக் டிஸ்பர்ஷன் ஆர் லாண்டன் ஃபோர்ஸ். இது மூலிமா தான் இந்த மாலிகுலர் சாலிட்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகிட்டுருக்கு. They have low melting point and usually liquid or gases at room temperature. Example, naphthalene. நாப்தலீனோட ஃபார்முலா என்ன? பென்சீன். 2 பென்சீன் ஒன்றா போட்டால் திஸ் இஸ் கால்ட் as a naphthalene. நாப்தலீன். ஆந்த்ரசின் அப்படின்னா இன்னொரு பென்சீன் ரிங்கை ஒன்றா போட்டுக்கிட்டு தான். நாப்தலீன் அப்படின்றது நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரசக்கல்புரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு போலார் மாலிகுலர் சாலிட். போலார்ஸ் அப்படின்னு என்ன அர்த்தம்? வாட்டர் மாலிகுல்ஸ் ஒன்றுத்தோட ஒன்று டைட்டாக இருக்கும். எக்ஸாம்பிள், ஐஸ் கியூப்ஸ். These constitutes are molecule formed by the polar covalent bond. They are held together by relative strong dipole-dipole interaction. What is meant by dipole-dipole? So, இது ஒரு water molecule. So, this one is a partial negative, this one is a partial positive. இந்த ஹைட்ரஜன் இன்னொரு வாட்டர் மாலிகுல். இப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங் வைக்கும். அப்போ இந்த ஹைட்ரஜன் இந்த ஆக்சிஜனோட பாண்டிங் வைக்கும். இதுதான் அது டைபோல் டைபோல் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க.
they are high melting point than the non-polar molecular solid. Example, carbon dioxide and solid ammonia. Next, hydrogen bonding. Hydrogen bonding க்கு தான் நம்ம water molecules எடுத்துக்கிறாங்க. The constituents are held together by the strong hydrogen bonding. They are generally soft, solid under room temperature. Example, solid and glucose, urea. Metallic solid. We already learned in 11th standard. Metallic solid அப்படின்னு சொல்லும் போது lattice points occupied by the positive metal ion and could electron previous usage. They are hard and very high melting point. Metallic solid possess extremely excellent electrical and thermal conductivity. They possess a blusterous bright luster. அதாவது இந்த அலாய்ஸ் மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க, மெட்டாலிக் சாலிட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கிளாஸிஃபிகேஷன்லேருந்து யூ வில் கெட் த கொஸ்டின். ஸோ இந்த இடத்துலேருந்து யூ வில் கெட் த கொஸ்டின். ஸோ நல்லா படிச்சுங்க. ஆல் தி பெஸ்ட்.